வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். என்ன காரணம் இந்த திகட்டாத இந்த சினிமாவினுடைய காதல் பயணத்தினுடைய தொடர் ஓட்டத்துக்கு? ஒரு பேஷனே ஒருத்தருக்கு ப்ரொஃபஷனாக வந்தால் எப்படி இருக்கும், அப்படி அமைந்த ஒன்று எனக்கு சினிமா என்பதும் நாடகம் என்பதும். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ்ல கோபால் அண்ட் வெற்றி கொடிகட்டில் பழனி ரெண்டு கேரக்டருமே மனநிலை சரியில்லாத கேரக்டர் தான். பட் இது காமெடியா கொண்டு போயிருப்பீங்க. இது டூ எமோஷனலா இருக்கும். இந்த ரெண்டு பாத்திரத்தையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத விட இந்த ரெண்டு பாத்திரத்தையும் நம்பி எனக்கு கொடுத்தாங்கல்ல டைரக்டர், அவங்கள தான் நான் நினைத்து பார்க்குறேன். இந்த ரெண்டு பேருக்கு இல்லை, இன்னும் 20 ஆக்டர்ஸ் இருந்தாலும், இன்னும் 200 ஆக்டர்ஸ் இருந்தாலும், 2000 ஆக்டர்ஸாக இருந்தாலும், சினிமா இஸ் நாட் மீடியம் ஆஃப் அன் ஆக்டர், சினிமா இஸ் a மீடியம் ஆஃப் கிரியேட்டர். அப்போ பெரும்பாலான நேரங்களில் நீங்க இயக்குநர்களுடைய நடிகராகவே தான் இருக்கு. பெரும்பாலான நேரங்களில் நான் முழுக்க டைரக்டர்ஸ் ஆக்டர் தான். 4 மணி நேரத்தில் இட்லியே தகட்டிடுது. ஆனால் சார்லி 43 வருஷமா தகட்டாம இருக்கணும்னா ஐ ஹாவ் டு பிகம் கம்ப்ளீட்லி சரண்டர்டு வித் மை ஓன் ஃபில்ம் மேக்கர். இந்த காரணங்கள்லாம் நான் பண்ணதுனால மக்கள் மனசை இடம் பிடிச்சிருக்கேன். நல்ல வேலை இதெல்லாம் நான் தவிர்த்துட்டேன், அதனால தான் மக்கள் இன்னுமே எனக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா பண்ணின நல்ல விஷயங்கள் தவிர்த்த சில நல்ல விஷயங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் அன்றும் இன்றும் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரே பதில், இன்னொரு நடிகனுடைய வீழ்ச்சி என்பது சார்லியினுடைய வளர்ச்சி அல்ல. சார்லியினுடைய வளர்ச்சி மட்டுமே சார்லியின் வளர்ச்சி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க சார்லி அவர்கள். எனக்கு ஐ விஷ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் சார்லி அவர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மனோகர் டு சார்லி, கிட்டத்தட்ட ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்லேருந்து பிஹெச்டி முனைவர் பட்டம் சினிமாவில் 6 வருடங்களில் 1000க்கும் மேற்பட்ட ட்ராமாக்கள், 43 வருஷம் தொடர் சினிமா பயணம், 850க்கும் மேற்பட்ட படங்கள், எண்ணற்ற விருதுகள், சொல்லவே மூச்சு முட்டுது. என்ன காரணம் இந்த திகட்டாத இந்த சினிமாவினுடைய காதல் பயணத்தினுடைய தொடர் ஓட்டத்துக்கு? உங்களுக்கு எது மூச்சு முட்டுதோ அதுதான் எனக்கு மூச்சு காற்றாக அமைந்தது தான் காரணம். ஸோ இதுதான் என்னுடைய பிரெட்டு. இதுதான் ஒரு பேஷனே ஒருத்தருக்கு ப்ரொஃபஷனாக வந்தால் எப்படி இருக்கும், அப்படி அமைந்த ஒன்று எனக்கு சினிமா என்பதும் நாடகம் என்பது. அடிப்படையில் நான் ஒரு நாடக கலைஞன். இது நீங்கள் இந்த ஒரு நெடிய பயணம் இருக்குல்ல, எனக்கு இட்ஸ் நாட் அ லாங் ஜேர்னி, இட்ஸ் அ ஸ்வீட் ஜேர்னி அப்படி எடுத்துக்கிடுவேன் நான். இந்த இந்த இதில் வேறு பாத்திரங்கள் ஒரு கலைஞன் திகட்டாமல் மக்களால் அங்கீகரிக்கப்படுவதற்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு காரணம் மட்டுமே இருக்க முடியும். ஒரு படைப்பாளி தன்னுடைய பாத்திரங்களை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு இந்த நடிகன் சரியாக இருக்கும்னு தேர்ந்தெடுத்த அவர்களுடைய தேர்ந்தெடுப்புக்குள் நான் இருந்த ஒரே ஒரு காரணம்தான். சில வேஷங்கள் நல்ல வேஷமாக இருக்கும், சில வேஷங்கள் முக்கியம் இல்லாததாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் எனக்கு என்னை திரையில் படைத்த அந்த ஃபில்ம் டைரக்டர்ஸ் மட்டும்தான் அதற்கு முழு காரணம். ஓகே. அண்ட் நிறைய விஷயங்கள் பேசும்போது மறுபடியும் உங்களுடைய கேரக்டர்ஸ் தான். இவ்வளோ படங்கள், இவ்வளோ கேரக்டர்ஸ் போது எனக்கு ஒரு 2 முக்கியமான கேரக்டர்ஸ் உங்களுடைய படங்கள் இருந்து எத்தனையோ படங்கள், அது நான் உங்களை ரிசர்ச் பண்ணால் நானுமே உங்களை மாதிரி ஒரு டாக்டரேட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களோட படங்களோட கேரக்டர் பண்ணும்போது. ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் டு ஸ்டார்ட் 2 படங்கள் ஒரே மாதிரியான விஷயங்கள். என்னென்னா ஃப்ரெண்ட்ஸில் கோபால் அண்ட் வெற்றி கொடிகட்டில் பழனி. ஃப்ரெண்ட்ஸில் அந்த கோபால் கதாபாத்திரம் தலையில் சுத்தியில் விழுந்துரும், அன்கான்ஷியஸ் ஆகிடும் அந்த கேரக்டர். அன்சிங்காக பேசும், பட் ஆனால் அந்த கேரக்டருக்கு அது ஒரு சுயநிலை இல்லாத கேரக்டராக இருக்கும். அதே மாதிரி வெற்றி கொடிகட்டில் அதுவே ஒரு காமெடி ட்ராக் தான். வெற்றி கொடிகட்டில் துபாய்க்கு நம்மளால் போக முடியலையே, நம்ம நண்பனை பார்த்துட்டு வரலாமேன்னு பார்க்க போகிற ஒரு கதாபாத்திரம் பழனி கதாபாத்திரம். ஒரு நிமிஷம் மனோரமாக்காக அந்த கதாபாத்திரம் மனநிலை சரியில்லாத மாதிரி ஒரு நடிப்பாங்க. ஆனால் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 கேரக்டருமே மனநிலை சரியில்லாத கேரக்டர் தான். பட் இது காமெடியாக கொண்டு போயிருப்பீங்க. இது டூ எமோஷனலாக இருக்கும். நீங்கள் அழுகும்போது எங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகிருக்கும், அந்த எமோஷனான ஒரு கனெக்ட் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே மாதிரியான எமோஷன்ஸை எப்படி வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க ஆக்டரா? ரெண்டும் ஒரே மாதிரியான எமோஷன் கிடையாது. ரெண்டும் என்டர்லி டிஃப்ரெண்ட்டான எமோஷன். ஒன்று பரிதாபத்திற்குரிய பாத்திரம், இன்னொன்று பரிகசிக்கக்கூடிய பாத்திரம். இந்த பரிதாபத்துக்குரிய பாத்திரம் சும்மா யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது தப்பாக சொல்லிட்டோமோ, இவங்ககிட்ட எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அப்படியே ஆக்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகி வெளியே வர்றான். அது மெமரி லாஸுங்கிறது அது ஒரு ஹியூமருக்காக வைக்கப்பட்ட ஒன்று. இந்த 2 பாத்திரத்தையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத விட
இந்த 2 பாத்திரத்தையும் நம்பி எனக்கு கொடுத்தாங்கல்ல டைரக்டர்ஸ், அவங்கள தான் நான் நினைத்து பார்க்குறேன் எப்பொழுதுமே. என்ன காரணம் அப்படின்னா, இவர் இப்படி சீரியஸாக பண்ணால் மொத்த ஜனங்களை செய்ய முடியும் அப்படின்னு வெற்றி கொடி கட்டுடைய இயக்குனர் சேரன் சார் ஒரு நம்பிக்கை வச்சு அதை கிரியேட் பண்ணுறார். டைரக்டர் சித்திக் சார் வந்து இன்ஃபேக்ட் யூஸ்வலாக உங்களுக்கு ஒரு ரீமேக்குடைய மலையாளத்துடைய ரீமேக் தமிழில் அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, மலையாளத்தில் இப்போ ப்ளூ கலர் சேரில் உட்காந்துருந்தாங்கன்னா தமிழில் ரீமேக் பண்ணும் பொழுது அதே மாதிரி ப்ளூ கலர் சேரில் தான் போட்டு அதை அப்படியே ரீமேக் பண்ணுவாங்க. எந்த ஒரு இடமும் மாறிடக்கூடாது, அதை அப்படியே பர்ஃபெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. மலையாளத்தில் இல்லாத ஒரு பாத்திரம் தமிழில் எனக்காக கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ இந்த வெவ்வேறு பாத்திரங்களுக்கும் முக்கியமான காரணம் இந்த படங்களை இயக்கிய இயக்குனர்கள் தான். சார், மெர்லின் பிராண்டோ ஒரு விஷயத்தை ரொம்ப பிலீவ் பண்ணுவார். என்ன அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய டைலாக்ஸையும் தாண்டி ஆன் செட்ஸில் எவ்வளோ தூரத்துக்கு அவர்னால அந்த ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணி ஆக்ட் பண்ண முடியுமோ அதை பர்ஃபார்ம் பண்ணுவார். அதே மாதிரி ஹாப்கின்ஸ் ஒரு சிறந்த நடிகர், அவர் என்ன பண்ணுவார்னா பவுனட் ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே மக்கப் பண்ணிவிட்டு அவரோட பெஸ்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுவார். ஸோ நீங்கள் சார்லி ஒரு நடிகராக எது சிறந்த மெத்தட் ஆஃப் ஆக்டிங் நினைக்கிறீங்க? அவங்க வந்து அந்த பாத்திரம் பவுண்டட் ஸ்கிரிப்டை தான் உள்வாங்கி வேறு மாதிரியாக இயக்கி காட்டுவது. பிராண்டோ செய்கிறது வந்து யதார்த்தமாக எதேச்சையாக செய்வது. தான் அந்த பாத்திரத்திற்குள்ளே போயிட்டு, அது தமிழில் இன்னொரு வேர்டு சொன்னால் தான் தோன்றித்தனமாக இயங்குவது அப்படின்னு இருக்குல்ல, அப்படி எடுத்துக்கக்கூடாது. தனக்கு தோன்றுபவற்றை ப்ரெசென்ட் பண்ணுவது அந்த ஆக்டர், அப்படி எடுத்துக்கிறது. இந்த ரெண்டுக்கும் இப்போ என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இந்த 2 பேருக்கு இல்லை, இன்னும் 20 ஆக்டர்ஸ் இருந்தாலும், இன்னும் 200 ஆக்டர்ஸ் இருந்தாலும், 2000 ஆக்டர்ஸாக இருந்தாலும், சினிமா இஸ் நாட் மீடியம் ஆஃப் அன் ஆக்டர். சினிமா இஸ் அ மீடியம் ஆஃப் கிரியேட்டர், ஸ்டோரி நேரேட்டர், நன் பட் ஃபில்ம் டைரக்டர். அவர் தான் ஃபைனல். நீங்கள் எந்த பார்ட்டையும் அசைக்காமல் இப்படி மட்டும் இயங்குனா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் கன்சீவ் பண்ணுறான்னு வைங்க. எப்படிங்க, நான் வந்து மில்லு தொழிலாளி, கையை காலை ஆட்டிட்டு பேசினா தானே சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணாமல் அவர் சொன்னதை கேட்டால், படம் பார்க்கும் பொழுது அந்த படைப்பாளி அந்த படத்தில் இவருக்கு கை காலெலாம் இயங்காமல் இருந்ததுக்கு காரணம் அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே இயங்காது, பேச்சு வராது, இவன் ஒருத்தனுக்கு தான் பேச்சு வருது. அதை பார்த்து அந்த குடும்பம் ஆனந்த கண்ணீர் வகுத்தா இது வடித்தாங்கன்னு சொல்லி காட்டலாம். அவங்க எப்படி நினைக்கிறாங்கங்கிறது இந்த ஆக்டருக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உன்னுடைய கேரக்டரை நீ இப்படி பண்ணு, எனக்கு பண்ணுறதுக்கு வசதியாகத்தான் நான் உன்னை போட்டிருக்கிறேன் அப்படின்னு இயக்குனர் சொல்கிறாரு. லெட் இட் பி, நல்லது தானே அது. அப்போ பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் இயக்குநர்களுடைய நடிகராகவே தான் இருக்கு. பெரும்பாலான நேரங்களில் இல்லை, நான் முழுக்க டைரக்டர்ஸ் ஆக்டர் தான். நான் கொஞ்சம் என் சொந்த ஐட்டத்தை நான் போடட்டுமா அப்படின்ட்டு நான் இயங்கினேன்னு வைங்களேன், இந்த மாதிரி 42 ஆண்டுகளுக்கு மேலாக 850 படங்களுக்கு மேலாக அப்படிலாம் உங்களால் சொல்லவே முடியாது. 2வது வருஷமே தூக்கி போட்டிருப்பானுங்க, நான் திகட்டிடுவேன். இன்ஃபேக்ட் காலையில் ஒரு 8:30 மணிக்கு இட்லி சாப்பிட்றோம், மத்தியானம் 12:30 மணிக்கு சார் சாப்பாடு இல்லை, சூடாக இட்லி இருக்குது, வேணா சாப்பிட்றீங்களான்னு கேட்டால், ஐயோ இப்போ தானே சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. 4 மணி நேரத்தில் இட்லியே திகட்டிடுது. ஆனால் சார்லி 43 வருஷமாக திகட்டாமல் இருக்கணும்னா ஐ ஹாவ் டு பிகம் கம்ப்ளீட்லி சரண்டர்டு வித் மை ஓன் ஃபில்ம் மேக்கர். அப்போ தான் அந்த பாத்திரத்தை செய்ய இயலும். அந்த ட்ரெஸ் ப்ராசஸோட டைரக்டர் கூட கோஆர்டினேட் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும். எந்த இடத்துல நடிகன் இயக்குனரோட 100% வந்துருச்சுன்னா, எப்போல்லாம் ஆக்டர் ஃபீல்ஸ் கம்ஃபர்ட் அப்படி வருகிறதோ, அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே எப்போ வர்றாரோ அப்போ வந்து 2 மெர்ஜிங் பர்ஃபெக்ட்னு அர்த்தம். நான் அதே கேள்வி நான் உங்களுக்கு திருப்பி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த சினிமா செல்லுலாட்டில் எத்தனையோ நகைச்சுவை நடிகர்கள் வந்துட்டு போயிட்டாங்க, எத்தனையோ பேர் வளர்ந்துருக்காங்க, காணாமல் போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் இன்ன வரைக்கும் மனசில் இருக்கீங்க. நீங்கள் ஏதாவது யூடியூப்பில் போய் பாருங்களேன், உங்களோட படத்துக்கு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களை ஒப்பிட்டு பேசுறதே ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்களோட இருக்கும். அவருக்கப்புறம் எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இந்த காரணங்கள்லாம் நான் பண்ணதுனால மக்கள் மனசை இடம் பிடிச்சிருக்கேன். நல்ல வேலை இதெல்லாம் நான் தவிர்த்துட்டேன், அதனால தான் மக்கள் இன்னுமே என்னை கொண்டாடுறாங்க அப்படின்னா, பண்ணின நல்ல விஷயங்கள், தவிர்த்த சில நல்ல விஷயங்கள் என்ன சொல்லுவீங்க? பண்ணின நல்ல விஷயங்கள் வந்து
நான் எப்பொழுதுமே முரண்பாடுகளுக்குள் போகவே மாட்டேன். என்ன மாதிரியான முரண்பாடு? எல்லா முரண்பாடுகளுக்குமே. உதாரணமாக எனக்கு தெரியாத விஷயத்தை நான் உடனடியாக தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். அது நான் போல்டாகவே சொல்லுவேன், சார் எனக்கு அது தெரியாதுங்க, நான் அந்த படம் இன்னும் பார்க்கலைங்க. ஏன் நீங்கள் அந்த படத்தை பற்றி எல்லாரும் கருத்து சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் சொல்லலை? அந்த படம் ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுச்சி, அதனால அந்த காமெடி நடிகருக்கு மார்க்கெட்டை அவுட் ஆகிடுச்சாமே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் ரொம்ப தெளிவாக சொல்லுவேன், உள்ளபடியே எனக்கு தெரியாது. இல்லை அந்த நடிகருக்கு மார்க்கெட் போயிடுச்சு, அதுக்கடுத்து சார்லிக்கு தான் மார்க்கெட்டு சூப்பர் அப்படின்னு கேட்பாங்க. நான் அன்றும் இன்றும் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரே பதில், இன்னொரு நடிகனுடைய வீழ்ச்சி என்பது சார்லியினுடைய வளர்ச்சி அல்ல, சார்லியினுடைய வளர்ச்சி மட்டுமே சார்லியின் வளர்ச்சி. சினிமால நம்பிக்கை வாய்ப்பு ரெண்டுமே மிக முக்கியமான விஷயங்கள். பாலச்சந்தர் அவர்கள் உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்க நம்பிக்கையோட லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்களோட படத்துல, அதாவது அவரோட படத்துல நீங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அந்த படத்துல நீங்க ஒரு சீனியர் மோர் ஆர்டிஸ்டா இருந்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நினைச்சு பார்த்துருக்கீங்களா லோகேஷ் கனகராஜ் அந்த சமயத்துல ஆளுமைகளை ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்குனரா வருவாரு அப்படின்னு? நிச்சயமா. நான் பேட்டியே கொடுத்தேன், தமிழ் சினிமாவிற்கு லோகேஷ் கனகராஜ் புதிய ரத்தம் பயிற்சப்படுகிறது அவருடைய திரைப்படங்களின் வாயிலாக அப்படின்னு சொல்லி எல்லாரையும் என்னை கிண்டல் பண்ணாங்க. அந்த ஃபில்ம் நான் பேசி இன்டர்வியூ கொடுத்து 6 மாதம் வரைக்கும் ரிலீஸே ஆகலை. 6 மாதம் கழித்து 6.5 மாதம் கழித்து தான் மாநகரம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு போன வாரம் கூட மெட்டு லோகேஷ் கனகராஜ் சாரை மீட் பண்ணும் பொழுது இதை குறிப்பிட்டு சொன்னாங்க. அப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்படி இந்த மாதிரிலாம் உரையாடல் வந்தப்போ நான் சொன்னேன், எது நம்ம மனசில் சரி என்று தெரிகிறதோ நாம் உணர்வதை பகிர்ந்து கொண்டால் எந்த விதமான முரண்பாடு வராது. இன்னொருத்தர் நினைப்பாங்களோ நம்மளை பற்றி இப்படி, அடுத்தவர்களுக்காக நாம் ஒன்று இயங்குகின்ற பொழுது அது நமக்கு தொந்தரவு கொடுக்கும். இப்போ தொந்தரவு கொடுக்கலைன்னா கொஞ்ச நாள் கழித்து தொந்தரவு கொடுக்கும். தகுதி இல்லாதவர்களை புகழ்ந்து சொன்னாலும் உடனடியாக ப்ராப்ளம் வராது, கொஞ்ச நாள் கழித்து ப்ராப்ளம் வரும். ஸோ இது தகுதியானவங்களா தகுதி இல்லாதவங்களா, சார் இதனால முரண்பாடு இந்த பிரச்சனை வருமா வராதா அப்படிலாம் ஆய்ந்து பார்க்காம நீங்களாக இருந்தால் யூ கேன் சர்வைவ் சக்ஸஸ்ஃபுல்லி மோர் தென் டிகேட்ஸ் அண்ட் டிகேட்ஸ் ஆஃப் டுகெதர். நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன, ஏன் உங்களுக்கு வயசே ஆகாதா? இது கோபத்துக்குரிய வார்த்தையே இல்லை, அதாவது பூடகமான வார்த்தை. இவ்வளவு லென்த்தாக கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. எப்பொழுதுமே நீங்கள் இளமையாக இருக்கீங்களே, ஏன் அவ்வளோதான். அவ்வளவு இப்போ இந்த கேள்வியை உங்கள் இடத்துல நான் கேட்டேன், நான் அப்படி தான் கேட்டிருப்பேன். நாங்கள் சொன்னால் உனக்கு கோச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு அந்த பில்டப்போட ஏற்றுறீங்க பார்த்தீங்களா? இந்த பில்டப் தான் ஊடக சுவாரஸ்யம். சார்லி கோவப்படாமல் பதிலளித்த பதில் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு, கேப்ஷன் போடுறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். இளமையாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சார், நான் இளமையாக இருக்கிறேன்னா முதுமையாக இருக்கிறேன்னா அப்படிங்கிறதை நான் இன்னும் உணரவில்லை பரிபூர்ணமாக. நான் ஒன்று மட்டும் தேக்க நிலையில் நான் இருந்ததே இல்லை. நான் தினமும் ஏதாவது ஒன்று இன்னைக்கு என்ன புதுசாக கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் ஐ வில் லேர்ன். நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் உச்சரிக்கக்கூடிய தமிழ் எப்படி இருக்குது, நக்கீரனில் எத்தனை வாசகர்கள் நம்மளை பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ இதை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த மாதிரி என்னுடைய தேடலும் கற்றுக்கொள்ளுதலும் தொடர்ந்து கொண்டே இருப்பதனால் ஒருவேளை நான் இளமையாக தோற்றம் அளிக்கலாம். என்கிட்ட ஒரு நாள் ஒரு ஃபிலிம் டைரக்டர் அனுச்சரன் ஒரு டைரக்டர் வந்தார். சார் கொஞ்சம் அந்த தாடி இதெல்லாம் விட்டு கொஞ்சம் ஒயிட்டில் அந்த கெட்டப்பில் கொஞ்சம் ஓல்டு கெட்டப் தேவைப்படுது, இந்த மாதிரி நீங்கள் எங்கே இருக்கிறது வேண்டாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கிருமி படம் எடுக்கும் பொழுது அப்போ நான் சொன்னேன், அனு எங்கே இருக்கு இல்லையா, இதுதான் கெட்டப்பு, ஓல்டாக இருக்கிறது யதார்த்தம். அதனால நான் இப்படி தாடியெல்லாம் விட்டு அந்த மாதிரியே லைட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த படம் பண்ணேன். அந்த படம் எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. ஸோ யதார்த்தத்திற்கும் அந்த திரை வாழ்க்கைக்கும் என்னென்ன வேறுபாடுங்கிறத ஓரளவுக்கு சரியாக கையாளுகின்ற பொழுது முரண்பாடுகளையும் தவிர்க்கலாம், சக்ஸஸ்களை யூ கேன் என்ஜாய். நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. எங்களுடைய நக்கீரன் ஸ்டுடியோ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.